குறை ஒன்றும் இல்லை. பாடல் வரலாறு. ஒருவேளை ஆண்டவனே நம் முன் தோன்றி வேண்டுவன கேளுங்கள் என்றால், குறைகளையெல்லாம் ஒன்றுவிடாமல் பட்டியலிட்டு கோரிக்கை மனுக்களாய் அவனிடத்தில் குவிப்போம், வேண்டுதல் என்ற பெயரில். ஆனால் மூதறிஞர் ராஜாஜி அவர்களோ, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று மனமுருகி நன்றி செலுத்துகிறார். நீ என் கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய், நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை என்று மீண்டும் உறுதி செய்கிறார். காரணம் அடுத்த வரியில், வேண்டியதை தந்திட வெங்கடேசன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா, எனக்கு வேண்டியதையெல்லாம் நீயே கொடுத்து வருகிறாய், இனி நான் கேட்பதற்கு என்ன இருக்கிறது என்று தன் மனநிறைவை பூரணமாக வெளிப்படுத்தி கண்ணனை வணங்குகிறார். முடிவாக, யாதும் மறுக்காத மலையப்பா, உன் மறுவில் ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா, நீ மட்டுமில்லாமல் கருணைக்கடலான என் அன்னையும் உன் மார்பில் இருந்து என் மீது அன்பை பொழிகையில் எனக்கு என்ன குறை இருக்க முடியும் என்று முடிக்கிறார். குறை ஒன்றும் இல்லை என்னும் மனநிலை அரிதில் கிடைக்காத ஒரு யோக நிலை. மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் எழுதிய ஒரே ஒரு பாடல் இதுவாகும். தமிழறிஞர் மீ.பா. சோமு என்று அறியப்பட்ட திரு மீ.பா. சோமசுந்தரம் அவர்கள் உதவியுடன் இந்த பாடல் இயற்றப்பட்டு 1967 கல்கி பத்திரிகையில் வெளியிடப்பட்டது. பின்னர் 1979 கடையநல்லூர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் இசையமைப்பில் மறைந்த இசை மேதை பாரத ரத்னா திருமதி MS சுப்புலட்சுமி அவர்களால் பாடப்பட்டு இன்று வரை நம் மனங்களில் முழுமையான அமைதியை, பக்தியை, கருணையை வளர்த்து வருகிறது. திருமதி MS அவர்கள் மிகுந்த உணர்வு பூர்வமாக, பக்தி பூர்வமாக பாடுவதை பார்ப்பவர் மனங்களில் கருணை பெருக்கெடுத்து ஒவ்வொரு முறையும் கண்களில் நீர் பெருகுகிறது. அவர் பாடும் பொழுது கிடைக்கும் மனநிறைவு வேறு எந்த பாடகர் பாடும் பொழுதும் நமக்கு கிடைப்பதில்லை. கண்களை மூடிக்கொண்டு இந்த பாடலை கேட்டு தியானம் புரிபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாளும் மனதில் குறை ஏதும் இருக்காது. இது சத்தியம்.